Hello friends, welcome to Erode Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான காளானும் பட்டர் பீன்ஸும் வச்சிட்டு நல்ல சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாமே நல்ல மட்டன் குழம்பு டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இது எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றத பாப்போம் வாங்க. பாருங்க இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்னு ரெடி பண்ணனும். பாருங்க இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஒரு 6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்குவோம். இதில் ஒரு 8 சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் இதை போட்டுக்கலாம். இதில் ஒரு 6 இலை அளவுக்கு புதினா இலை போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கரம் மசால் பொடி போட்டு தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் கரம் மசால் பொடியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு இதை தான் போட்டிருக்கேன். நான் சோம்பெல்லாம் எதுவும் போட மாட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி இதிலேயே போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் இதை பல்ஸில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு. பாருங்கள், இப்போ வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம். பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். பாருங்கள், இதில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அதில் தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் 1 பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது பட்டன் காளான் தான். அது பாருங்க, இதில் வந்து பட்டர் பீன்ஸ் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, இதையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதெல்லாமே மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி வதக்கிடலாம். இப்போ இந்த மசாலோட டேஸ்ட் ஃபுல்லாக இந்த காளான்லேயும் பட்டர் பீன்ஸ்லேயும் நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே இதில் ஒட்டியிருக்கு அப்படிங்கிறதுனால இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். ஆமாம், பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ வெயிட் போட்டுடலாம். இது வந்து ஒரு 3 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான காளான் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. காளானும் பட்டர் பீன்ஸும் வச்சு குழம்பு செஞ்சாச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டன் குழம்பு சுவையிலேயே இருக்கும். ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட்டு. இப்போ வாங்க இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
இதே மாதிரி ஒரு குழம்ப உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.